கோ மெக்கானிக் சாலையோர உதவி மற்றும் மைல்ஸ் மெம்பர்ஷிப். இந்த குளிர்காலத்தில் வீட்டில் இருந்தபடியே எக்ஸ்பர்ட் கார் சர்வீசஸ் பெறுங்கள். சர்வீசஸ் மீது 750 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள். Thank you so much. I'm really grateful for all your prayers and support. It's been almost 5 months இன்னைக்கு and I've recovered a little bit and I'm still recovering. I'm able to walk now. I'm just waiting when I'll be able to run, dance and do the things again. Sure. சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. நான் இனிமேல் ட்ரைவ் பண்ண மாட்டேன். And moreover, accidents do happen. So all be careful. Anything can happen anytime with anybody. And I pray that nothing like this happens to anybody. ஐயோ இனிமேல் நான் காரே ஓட்ட மாட்டேங்க அப்படின்னு யாஷிகா ஆனந்த் ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க. கடந்த 5 மாதத்துக்கு முன்னாடி யாஷிகா ஆனந்த் ஈசிஆர் ரோட்டில் அவங்க காரில் அதிவேகமாக வரும்போது கட்டுப்பாட்டை இழந்து ஆக்சிடென்ட்டுக்குள்ளான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவிலேருந்து அவங்களுடைய தோழி வந்திருந்தாங்க. ஒரு பார்ட்டியை முடிச்சுட்டு அவங்க வரும்போது எதிர்பாராத விதத்தில் யாஷிகாவுக்கு பலத்த காயங்களோட அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் அவங்க கூட வந்த அவங்களுடைய தோழி துரதிருஷ்டவசமாக அந்த சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க. இது யாஷிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. ஏன்னா நம்ம கார் ஓட்டிட்டு வெளியில் போகும்போது நம்மளுடைய நெருங்கிய தோழி இறந்துட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தில் அவங்க ரொம்ப நாளாவே டிப்ரெஷன்ல இருந்தாங்க. பல மாசங்களா பெட் ரெஸ்ட்ல இருந்த யாஷிகா பாத்தீங்கன்னா நடக்கக்கூட முடியாத சூழ்நிலையில ரொம்பவே அவதிக்குள்ளானாங்க. அந்த மாதிரி டைம்ல நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க யாஷிகா. அப்படி இருக்கும்போது அவங்க லைவ் போயிருக்காங்க சமீபத்தில். அந்த லைவ்ல நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹெல்த்தை பத்தி நிறைய அப்டேட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த் அப்பப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டுட்டு இருப்பாங்க. அந்த லைவ்லுமே அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ஒரு ரசிகர் யாஷிகா கிட்ட இனிமேட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆமாங்க நானும் இனிமேட்டுலாம் வண்டி ஓட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி யாஷிகாவும் பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் யாஷிகா ஆனந்தால நடக்க முடியல அப்படின்றத அவங்க வேதனையோட தெரிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி என்னால் நடக்க முடியல, ஓட முடியல, டான்ஸ் ஆடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா நான் இப்போ கூட தாங்கி தான் நடக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ ரொம்பவே மேல், கொஞ்சம் கொஞ்சமா இப்போ சரியாயிட்டு வரேன் அப்படின்னு யாஷிகா ஆனந்த் பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட் ரெஸ்ட்ல இருக்கும்போது அவங்களால சாப்பிட முடியாது, ஒரு தண்ணி வேணும்னா கூட யாருடைய உதவியை நம்பி தான் இருக்கணும், ஆத்திர அவசரத்துக்கு அதாவது ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, எனக்காக டைப்பர் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு நரக வேதனையில இருந்தது. இதெல்லாம் தாண்டி சில ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா சில நெகட்டிவான கமெண்ட்ஸுமே நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு ரொம்ப வேதனைக்குரிய வகையில யாஷிகா ஆனந்த் பேசியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல யாஷிகா ஆனந்த் லைவ்ல, எப்பா நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டேன், உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, நான் இனிமேட்டு காரம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. என்ன சேஃப்டியாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய வகையில் அமையலாம். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனல் சம்பிரதாயத்தை பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கப்பா. பட்டா. Hi guys. So first of all, I really want to thank each one of you who prayed for me and who kept messaging me about my health updates. Thank you so much. I'm really grateful for all your prayers and support. It's been almost 5 months இன்னைக்கு and I've recovered a little bit and I'm still recovering. So I just wanted to just share my love to all of you. And many of you wanted me to come live, so I just wanted to meet you. Love you. This journey has been really tough, and it's tougher for everybody, but I'm just trying to be strong and just waiting for hopeful and better days. Black color, brown color, soon I'm going to entertain you all with my films. Warm hugs to all my fans. And health update is I'm able to walk now, and not like how I used to before. I can't run. I'm just waiting when I'll be able to run, dance and do the things again. But until then, I'm just busy with my physiotherapy sessions, and from today I started my meetings and just want to get busier and try to overcome few things.
Thank you for all your love and prayers. I hope I recover, and I just wanted to come give you all this better face of mine to you, and I just hope you all are safe and love you all. Sure, சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நான் இனிமேல் ட்ரைவ் பண்ண மாட்டேன். அண்ட் மோரோவர் accidents do happen, so all be careful. Anything can happen anytime with anybody, and I pray that nothing like this happens to anybody. Bye, see you, take care, love you. கோ மெக்கானிக் சாலையோர உதவி மற்றும் மைல்ஸ் மெம்பர்ஷிப். இந்த குளிர்காலத்தில் வீட்டில் இருந்தபடியே எக்ஸ்பர்ட் கார் சர்வீசஸ் பெறுங்கள். சர்வீசஸ் மீது 750 ரூபாய் தள்ளுபடி பெறுங்கள்.